நம்ம எல்லாரும் மாட்டின்னு இருக்கிற நோய் பார்த்தீங்கன்னா ஆன்மீக நோய். ஆல் ஸ்பிரிச்சுவலி பேங்க்ரப்சி. மருந்தே அதே ஆன்மீகம் தான். அவருடைய எதிர்பார்ப்புன்னா அது பிரகாரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வாழ்க்கை முழுமையாக நல்லாயிருக்கும். 100% நல்லாயிருக்கும். இது குடி ஒரு பாட்டு மட்டும் சரண்டர் பண்ணுறாங்க. குடி போதை மட்டும் சரண்டர் பண்ணுறாங்க. வாழ்க்கையில் மற்றதெல்லாம் சரண்டர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஈகோ பர்மிட் பண்ண மாட்டேங்குது. கடவுள் எதனா சொதப்பிட்டு வரோன்னு பயப்படுறாங்க. ஏன்னா இந்த சுய சித்தம்ன்றது உங்களை எப்படியும் நீங்கள் பல வருஷமாக நீங்கள் சுய சித்தத்தில் வாழ்ந்துட்டீங்க. திடுக்குன்னு நீங்கள் இறை சித்தத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு தெரியாது, புரியாது. ஏன்னா பல வருஷமாக நீங்கள் நினச்சது, நீங்கள் யோசித்தது, நீங்கள் பண்ணது அந்த பிரகாரமே நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க. திடுக்குன்னு இறை சித்தம்னா ஒன்றும் கிடையாது. இந்த ப்ரோக்ராம் என்ன சொல்லுது, இந்த ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ஸ் என்ன சொல்லுது, இந்த ஆன்மீக ஒழுக்கம் என்ன சொல்லுது, இந்த ஆன்மீக தத்துவம் என்ன சொல்லுது, அது பிரகாரம் உங்களை மாற்றிக்கணும். அவ்வளோதான். இறை சித்தம் அப்படின்றது கடவுள் நேராலாம் நம்ம கிட்ட பேச மாட்டார். கடவுள் யாரோ ஒரு மனுஷன் மூலயமா சொல்லுவார். அது உங்கள் அம்மா மூலயமா இருக்கலாம், உங்கள் அப்பா மூலயமா இருக்கலாம், டாக்டர் மூலயமா இருக்கலாம், இங்கே இருக்கிற கவுன்சிலர் மூலயமா இருக்கலாம். ஏதோ ஒரு மூலயமா உங்களுக்கு இது வேணாப்பா, இது நல்லதில்லை, இது தேவையில்லை, நீ இப்படி மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வழி காமிப்பார். அதனால் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கணும் நீங்கள். ஏன்னா இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பல வருஷமாக நீங்கள் சுயசித்தத்திலே வாழ்ந்துட்டீங்க. திடுக்குன்னு இறை சித்தம் போகும்போது ஒரு பயம் தட்டும். அவர் நம்ப முடியுமா, அவர் ஒப்படைக்க முடியுமா, அவர் காப்பாற்றுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இல்லாத போவோம். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு முழுமையாக நம்பிக்கை வச்சு இறைவன்கிட்ட ஒன்றும் வேணாப்பா, உங்களுடைய சொந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாலே போதும், எந்த அளவுக்கு உங்கள் சுய சித்தத்தில் வாழ்ந்த வாழ்க்கை பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சொந்த அனுபவமே போதும். இப்போ நீங்கள் இறை சித்தத்தில் ஒப்படைச்சி உங்கள் வாழ்க்கையை வாழும்போது என்னன்னா, நாளைய பற்றி பயம், எதிர்காலத்தை பற்றி பயம் போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தூங்குவீங்க. நீங்கள் யார் ஒருத்தர் இந்த தேர்ட் ஸ்டெப்பை முழுசாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஃபியர் ரீப்ளேஸ்டு ஃபெய்த், பயன்றது போயிடும், நம்பிக்கைன்றது வரும். வாழ்க்கையை நீங்கள் உணர்கிற விதம், பார்க்குற விதம், ரசிக்கிற விதம், ருசிக்கிற விதம் புதுவிதமாக இருக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியம். இந்த தேர்ட் ஸ்டெப்ன்றது நீங்கள் தேர்ட் ஸ்டெப்பை நீங்கள் ஆனஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேருந்தும் விடுதலை. குடியிலேருந்து இல்லை, போதையிலேருந்து இல்லை, வாழ்க்கையை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, நாளையை பற்றி எல்லாத்துலேருந்தும் ஃப்ரீடம் கிடைக்கும், சுதந்திரம் கிடைக்கும். நீங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியும். எப்போ உங்களுக்குள்ள பயன்றது இல்லையோ வாழ்க்கையை ஒரு கணமும் நீங்கள் முழுசாக வாழலாம். நீங்கள் அதனால் இது வரைக்கும் உங்கள் சித்தம், உங்கள் விருப்ப பிரகாரம் வாழ்க்கையை வாழ்ந்து இருந்தீங்க. இப்போ இறைவனுடைய சித்தத்தில் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் சித்தத்தையும் முழுசாக கொடுத்து அவருடைய விருப்பம்னா, அவருடைய சித்தம்னா, அவருடைய எதிர்பார்ப்புன்னா அது பிரகாரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வாழ்க்கை முழுமையாக நல்லாயிருக்கும். 100% நல்லாயிருக்கும். இது நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய சித்தத்தையும் இறைவன்கிட்ட கொடுத்துடுறது. அவர் பார்த்து வழி நடத்தட்டும். ஏன்னா இறைவனுக்கு தெரியும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துன்னா, நம்மளுடைய வீக்னஸ்ன்னா, நம்மளுக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எது கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படின்றது இறைவனுக்கு தெரியும். அதனால் இந்த ஒப்படைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் எப்போ இறைவனை நம்பி உங்கள் சித்தத்தையும் உங்கள் விருப்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் ஒப்படைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் பட்டா தூங்குவீங்க. நீங்கள் ரெண்டாவது இந்த சரண்டருக்கு என்ன சொல்ல வராங்க, ஒப்படைக்கிறதுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரண்டர் மீன்ஸ் நாட் ஹேவிங் ஃபைட் எனிமோர்ன்றோம். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் சித்தத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் லெவலில் கூட ஒரு போராட்டம் நடக்காது. இது ஆகுமா, இது ஆகாதா, இது நடக்குமா, இது நடக்காதா, இது கிடைக்குமா, இது கிடைக்காதா, அவங்க இப்படி சொல்லிடுவாங்களா, இவங்க இப்படி பண்ணுருவாங்களா, இவங்க இப்படி செஞ்சுருவாங்களா, இது இப்படி நடக்கலனா, அந்த மாதிரி ஒரு சின்ன சண்டை, ஒரு சின்ன போராட்டம் கூட நடக்காது. நீங்கள் எப்போ முழுமையாக உங்களை ஒப்படைக்கிறீங்களோ ஒரு முழு சுதந்திரத்தை நீங்கள் உணரலாம். நீங்கள் எப்போ பணிவோடு இருக்கிறீங்களோ, எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி என்னை வழிநடத்துது, எனக்கு நல்லது தான் பண்ணும், எனக்கு நல்லது தான் செய்யும் அப்படின்னு நீங்கள் எப்போ முழுமையாக அந்த இறைவனை நம்பி
உங்களுடைய சித்தத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் ஒப்படைக்கிறீங்களோ, அப்போ ஒப்படைக்கிறீங்கன்னா என்ன, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆணவம் போயிடுது, பணிவு வருதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் உங்களுடைய சுய சித்தத்தில் நடத்துனீங்க, இப்போ இறை சித்தத்தில் வாழ்க்கை ஒப்படைக்க போகிறீங்க. இறை சித்தத்தில் போராட்டமும் இல்லை, வலியும் இல்லை, சண்டையும் இல்லை. அப்போ எங்கே வலி பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய சித்தத்தில் தான் ஆரம்பிக்குது. அதனால் நீங்கள் எப்போ இறைவனை நம்பி ஒப்படைக்கிறீங்களோ, போராட்டம், வாழ்க்கையை பற்றி போராட்டம் முடிவுக்கு வந்துடும், சண்டை முடிவுக்கு வந்துடும். நீங்கள் நாளையை பற்றி பயம் இருக்காது, எதிர்காலத்தை பற்றி பயம் இருக்காது. படுத்தா தூங்குவீங்க, நிம்மதி, அமைதி, சந்தோஷத்தை டேஸ்ட் பண்ணுவீங்க. அதனால் இந்த ஒப்படைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஒப்படைக்காமல் ரிக்கவரியில் ப்ரோக்ராமில் திருப்பியும் அவங்க சுய சித்தத்தில் தான் வாழ்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் க்ளீனாக இருக்கிறாங்க. ஆனாலும் வாழ்க்கை அந்த அளவுக்கு அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒப்படைக்கிறதுக்கு முடியல. ஏதோ குடியை பற்றி போதை பற்றி மட்டும் ஒப்படைக்கிறாங்க. வாழ்க்கையில் மற்ற ஆஸ்பெக்ட்லாம் இறைவனை நம்பி ஒப்படைக்க முடியல. ஏதோ குடும்பமோ வேலையோ உறவோ சமுதாயமோ பணமோ இதெல்லாம் கடவுளை நம்பி ஒப்படைக்க மாட்டுறாங்க. ஏதோ குடிக்க முடியல, போதை பண்ண முடியல, அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஒப்படைக்கிறாங்க. வாழ்க்கையில் மற்ற ஆஸ்பெக்டை ஒப்படைக்க மாட்டேன்றாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முழுசாக சொல்கிறாங்க, எங்கள் சித்தத்தை எங்கள் வாழ்க்கைனா எல்லாத்தையுமே முழுமையாக சரண்டர் பண்ணணும். ஆனால் அவங்களால சரண்டர் பண்ண முடியல. ஒரு பார்ட்டு மட்டும் சரண்டர் பண்ணுறாங்க. குடி போதை மட்டும் சரண்டர் பண்ணுறாங்க. வாழ்க்கையில் மற்றதெல்லாம் சரண்டர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஈகோ பர்மிட் பண்ண மாட்டேங்குது. கடவுள் எதனா சொதப்பிட்டு வரோன்னு பயப்படுறாங்க. அதனால யார் ஒருத்தர் அவருடைய சித்தத்தையும் வாழ்க்கையும் ஒப்படைக்கிறாங்களோ எப்போ, அப்போ வாழ்க்கையை பற்றி முழுமையாக ஒரு புரிதல் இருக்கும், ஒரு போராட்ட முடிவு வரும், ஒரு அமைதி நிம்மதி கிடைக்கும். இது ஒப்படைக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12 ஸ்டெப் ப்ரோக்ராம் என்ன சொல்லுது, கடவுள் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் என்ன சொல்லுது, இறைவன் என்ன, இது ரெண்டுத்தையும் சென்டர் பண்ணி நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அது நல்லதாக தான் இருக்கும். உங்கள் மூளையை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ஸ், ஆன்மீக ஒழுக்கம், அந்த 12 ஸ்டெப் ப்ரோக்ராம், அந்த ஆன்மீக தத்துவம் என்ன சொல்லுது அதை தான் நீங்கள் கடைப்பிடிக்கணும். ப்ரோக்ராம் என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லுது, பவர்லெஸ்னா என்ன, அன்மானபிள்னா என்ன, ஃபெய்த்னா என்ன, சரண்டர்னா என்ன, இன்வென்ட்ரினா என்ன, அந்த ப்ரோக்ராம் பிரின்சிபல்ஸ் தான் வேலை செய்யணும். அதான் ஒப்படைக்கிறது. உன் மூளை வேலை செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன, நீ ப்ரோக்ராமாவே மாறணும். ப்ரோக்ராம் என்ன சொல்லுது, கடவுள் என்ன சொல்கிறாரு, ரெண்டுத்தையும் நீங்கள் சென்டர் பண்ணி யோசிக்கும் போது கண்டிப்பாக அது நல்லதாக இருக்கும். கடவுள் நேரெல்லாம் வரமாட்டார்ப்பா. நேரம் வருவாரா? அதான் கடவுள் எப்படி வருவார்? மனுஷன் மூலியமா, மற்றவங்க மூலியமா தான் அவர் சொல்லுவார். அவர் அதனால நீங்க ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, ஒரு 4 பேர் 5 பேரை கேளுங்க. ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்க, ஏதோ ஒன்று பண்ண போறீங்கன்னா ஒரு 5 பேர், நான் இப்படி பண்ணலான்னு இருக்கேன், என்ன சொல்லுங்க, நான் இப்படி பண்ணலான்னு இருக்கேன், என்ன சொல்லுங்க, நான் இப்படி ஒரு 5 பேரை கேளுங்க. அதுல எது மெஜாரிட்டி வருது, உங்க மூளை யூஸ் பண்ணாதீங்க. 5ல் எத்தனை ஓட்டு இருந்தால் பண்ணலாம்? அதான் 3 ஓட்டு. அப்போ என்னன்னா உங்க மூளையை யூஸ் பண்ணாதீங்கன்ற. நான் இது வரைக்கும் உங்க வாழ்க்கைய யார் நடத்துனது? அந்த வாழ்க்கை நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா? அப்போ திருப்பி எதுக்கு உங்க மூளையை யூஸ் பண்றீங்க? ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா கேளுங்க போயிட்டு, நான் இந்த மாதிரி ஒரு வண்டி கடை போடலான்னு இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறேன், இந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்யலான்னு இருக்கிறேன், அதில் எது அதிகமாக வருதுன்னு பாருங்க. 3 பேர் அதை இது 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 அது வேணாப்பா, இது இது பண்ணுப்பா, இதெல்லாம் இதுப்பா, இப்படி பண்ணுப்பா, 3 பேர் சொல்றாங்களா, அதான் இறைவனுடைய இது அப்படி சொல்லிட்டு ஒப்படைச்சிடுங்க. உங்க மூளையை யூஸ் பண்ணாதீங்க. உங்க மூளையை யூஸ் பண்ணனாலே அது இறை சித்தம் தான். உங்க மூளையை யூஸ் பண்ணீங்கன்னா அது சுய சித்தம். இறை சித்தத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. சுய சித்தத்துல வாழ்க்கையே பாதிப்பு, வாழ்க்கையே நரகம். மேலெல்லாம் நரகம் கிடையாது, இங்கே நரகம். நீங்க ப்ரோக்ராமாவே மாறணும்பா. ப்ரோக்ராம் என்ன சொல்லுது, இது ஒரு ஆன்மீக வழிமுறை. நம்ம எல்லாரும் மாட்டின்னு இருக்கிற நோய் பார்த்தீங்கன்னா ஆன்மீக நோய். ஆல் ஸ்பிரிச்சுவலி பேங்க்ரப்சி. ஆன்மீக நோய் மருந்தே அதே ஆன்மீகம் தான்.